நட்சத்திரங்களையும் சூரியனையும் தேவன் படைத்தது கால குறிப்புகளுக்காக மட்டும். ஆனால் என்னையும் உங்களையும் படைத்தது காலமெல்லாம் அவரோடு வாழ்வதற்காக. கால குறிப்புகளுக்காக அடையாளமாய் படைக்கப்பட்ட சூரியனை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது இன்னைக்கு மறைஞ்சாலும் நாளைக்கு காலை எழும்பும் என்று. அப்படி என்றால் உள்ளங்கையில் நீ அவரால் வரையப்பட்டிருக்கிறாய். அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர், ஆமென், அவன் மீண்டும் எழுந்தான். மீண்டும் எழுந்தா. ஆண்டவர் நினைச்சிருந்தா சூரிய செடிக்கு கீழேயே இருந்த எலியாவை என்ன பண்ணிருக்கலாம்? தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனா சூரியனே, உனக்கு இன்னொரு வேலை இருக்கு. ஏன்னா உன்னை வச்சு பிரகாசிக்கிற இன்னொரு ஐட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? சந்திரன். சந்திரன். தேவனில் அன்பு கூறுகிறவன் சூரியனை போல எழும்பி ஒரு சந்திரனை பிரகாசிக்க வச்சிட்டு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பிரகாசித்த சந்திரன் ஒரு ஆள் உண்டு. யாரு தெரியுமா? எலிசா. ஹல்லேலூயா. அவன் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல அது நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆகணும்னா அது அவர் எழுதுற இடத்துல முடியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதை முடிவாகும் தாளிலே என் வாழ்வு விடிவாகும். இந்த இடத்துல நீ முடியணும்னு நான் நினைச்சிருக்கும் போது நீ அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுறாத. அப்போ சூரியன் உடைய பாதி வேலை தான் உன் லைஃப்ல நடந்திருக்கு, மீதி வேலை நடக்கல. நீ இன்னும் ஓடு. உனக்கு என்ன வேணும்? ஆகாரமா நான் தாரேன், பலனா நான் தாரேன், சத்துவமா நான் தாரேன். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? உன்னை இதுவரை கொண்டு வந்தது நான் என்கிற நிச்சயம் இருக்குதா? உன்னை இதுவரை நடத்தினது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குதா? இனி நடத்தாம விட்டுருவாரோ? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சந்திரன் பிரகாசிக்கிறத நீ பார்க்க